கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இசைக்கு மயங்காதவங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். பொதுவாகவே மனுஷங்களுக்கு இசை மேல அலாதி பிரியம் இருக்குது. யாரா இருந்தாலும் சினிமா பாடல்களை முணுமுணுக்கிறத நாம பார்த்துருக்குறோம். கிறிஸ்தவ உலகத்துல பாடல்கள் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. ஆராதனைனாலே பாடல்கள் தான் நினைக்கிற அளவுக்கு இன்னைக்கு பாடல்கள் பிரசித்தமா இருக்குது. ஒரு காலத்துல சபையில கீர்த்தனைகள், பாமாலைகள்னு பாடல்களை மனப்பாடமா பாடுவாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு பாடல்கள் கருத்து செறிவு மிக்கதா இருந்துச்சு. ஆனா ஈஸியான ராகம் இருக்கும். இன்னைக்கு வேகமான இசைக்கு கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவம் ஆழமான கருத்துக்கு இல்லை. பாடல்கள் தேவன்கிட்ட நெருங்கிறதுக்கும் அவரை துதிக்கிறதுக்கும் பயன்பட வேண்டுமே ஒழிய தனிப்பட்ட மனுஷனுக்கு புகழ் சேர்ப்பதாக இருந்து விடக்கூடாது. ஆனா இன்னைய பாடல்கள் மனுஷங்களுக்கு பிடிக்கிற வண்ணமாகவும் வியாபாரத்துக்காகவும் இயற்றப்படுறது ரொம்பவே வேதனையான ஒண்ணு. பாடுறவங்களும் உணர்ந்து பாடுறதுக்கு பதில் இசைக்காக பாடுவதாகவும் இருக்கிறது இன்னும் மோசமான ஒண்ணு. அதனால பாடல் இயற்றுபவர்களும் பாடுகிறவர்களும் எப்படி இருக்கணும்ன்றத இன்னைக்கு நேரம் எடுத்து சிந்திப்போம். 1881 ஒரு சுற்றுலா குழு வட அமெரிக்காவில் வாஷிங்டன்ல இருந்து போட்டோமாக் நதியில பயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அழகான இயற்கை காட்சிகளை ரசிச்ச வண்ணம் அக்குழுவில் இருந்த ஒருத்தர் ஒரு பாடலை பாட ஆரம்பிச்சாரு. 2 சரணங்களை பாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படகுல இருந்த அவருக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, மன்னிக்கவும், கடந்த யுத்தத்துல நீங்க பணிபுரிஞ்சிங்களான்னு கேட்டாரு. பாடினவரு, ஆமா, ஜெனரல் கிராண்ட் தலைமையில பணிபுரிஞ்சேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப அந்த மனுஷர், நான் தென் ராணுவத்துல பணி செஞ்சேன். 18 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே மாசம் ஒரு நாள் நைட்டு நல்ல நிலா வெளிச்சத்துல உங்களுக்கு வெகு அருகில நான் மறைஞ்சிருந்தேன். அன்னைக்கு நைட்டு நீங்க காவல் பொறுப்புல இருந்தீங்க. நான் என் கையில இருந்த துப்பாக்கியோட உங்களை நெருங்கினேன். நீங்க குறுக்கு நெடுக்குமா நடந்தவாறு இந்த பாடலை பாடிக்கிட்டு இருந்தீங்க. நான் என் துப்பாக்கியை எடுத்து குறிப்பாத்தப்போ அந்த சமயம் நீங்க, ஏதுமற்ற ஏழையை பாதுகாப்பற்ற என் தலையை செட்டையாலே மூடுவீர் அப்படின்ற வரிய பாடுனீங்க. அதை கேட்ட என்னால உங்களை சுடவே முடியல. உங்க முகாமை தாக்காம நாங்க விட்டு அங்க போயிட்டோம் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட பாடகர் அவர் கையை குலுக்கி, அந்த இரவை நான் நல்லா அறிவேன். இரவு காவல் வேலைக்கு செல்லும்போது நான் ரொம்ப சோர்வுற்று இருந்தேன். அந்த இடம் ரொம்ப அபாயகரமானதுன்றது எனக்கு தெரியும். அதனால உலாவி கொண்டிருந்த வேலையில என் மனக்கண் முன்னாடி என் குடும்பமும் என்னுடைய நண்பர்களும் தோன்றினாங்க. அதோட இறைவனுடைய பாதுகாப்பையும் நான் யோசிச்சேன். உடனே இந்த பாடலை பாடினேன். இப்போ உங்களை சந்திக்கிற வர என் ஜபத்துக்கு ஆண்டவர் இவ்வாறு பதில் அளிச்சாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாரு. உலகெங்கும் பிரபலமான இந்த பாடலை எழுதியவர் சார்லஸ் வெஸ். இவர் மெதடிஸ்ட் திருச்சபையை ஸ்தாபிச்ச பிரபல பிரசங்கியார் ஜான் வெஸ்லியினுடைய சகோதரர். இவருடைய தந்தை சாமுவேல் வெஸ்லி எப்வர்த்தின் திருச்சபைக்கு போதகரா பணியாற்றினாரு. சாமுவேல் வெஸ்லியும் அவருடைய மனைவி சூசன்னாலும் ஏழ்மையில குடும்பத்தை நடத்தினாலும் தங்களுடைய பிள்ளைங்க நல்லா பாடுறதுக்கு பயிற்சி கொடுத்து வந்தாங்க. இப்படியாப்பட்ட சங்கீத சூழல்ல வளர்ந்ததால சார்லஸ் வெஸ்லி பெரியவரான போது 6500க்கும் அதிகமான பாடல்களை எழுத முடிஞ்சிச்சு. சார்லஸ் எழுதிய பாடல்கள் அனைத்துலேயுமே இந்த பாடல் முதன்மையானதா சிறந்து விளங்குச்சு. 40,000க்கும் மேற்பட்ட நற்செய்தி கூட்டங்களை நடத்தினாரு. எதிர்ப்புகள் பெருகின சூழ்நிலைகளிலையும் சோர்ந்து போகாம தொடர்ந்து ஊழியம் செஞ்சாங்க. இடைவெளியின்றி அயராது உழைச்ச நாட்கள்ல சார்லஸ் இவ்வளவு பாடல்களை எழுதினாருன்றது அவருடைய ஊழிய தாகத்தை காட்டுது. கடைசியா நியூ கேட் சிறை கைதிகள் மத்தியில அவர் ஊழியம் செஞ்சப்போ அக்கைதிகளுடைய அவல நிலை சார்லஸுடைய உள்ளத்தை வாட்டுச்சு. குறிப்பா 1738 ஜூலை மாசம் அங்கிருந்த 10 கைதிகள் ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ரட்சிப்பினுடைய அனுபவம் பெற்றவங்களா டைபன் குன்றுல தூக்கிலிடப்பட்டப்போ அவங்களுடைய உள்ளம் நெகிழ்ந்து போச்சு. ஆம் பிரியமானவர்களே, அருமையான வெஸ்லி அவர்களை போன்ற உண்மையான தேவ பக்தியுடைய பாடலாசிரியர்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டாங்க. ஆழமான வரிகளை விட
அழகான இசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறவங்க அதிகமாயிட்டாங்க. இன்னைக்கும் பாடல்கள் பாடுகின்றவங்க, இல்ல எழுதுறவங்க உள்ளத்துல உண்மையா உணர்ந்து தேவனுடைய மகிமைக்காகவும், மத்தவங்களுடைய பக்தி விருத்திக்காகவும் செய்றோமான்னு ஆராய்ஞ்சு பார்க்கிறது ரொம்பவே அவசியம். எனக்கு பிடிச்ச பாடல்னு எதை நம்ம பாடினாலும் அது தேவனுக்கு பிரியமானதா இருக்குமா? நீங்க அருமையா பாடுறீங்கன்னு மத்தவங்க பாராட்டுறதுக்காக பாடுறோமா? இல்ல தேவனை வெளிப்படுத்தக்கூடிய விதமா நம்ம பாடுறோமான்றத இன்னைக்கு சிந்திச்சு பார்ப்போம். நம்மளுடைய பாடல் எப்படி இருக்குது? அது தேவனுக்கு சுகந்த வாசனையா இருக்குதா? இல்ல சபையில கடமைக்காக பாடுறோமா? பாடல்கள் நம்மளுடைய ஜெபமாவும், கர்த்தரிடத்துல நம்மளுடைய இருதயத்தை ஊற்றக்கூடிய ஊடகமாவும் இருக்கணும். நம்மளுடைய பாடல் ஊழியம் செய்யணும். அடுத்தவரை ஊன்ற கட்டணுன்றது தான் கர்த்தர் விரும்புறாரு. ஆமாங்க. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள்னு கொல்லேசையர் 3:16-17 சொல்லப்பட்டதின்படி நம்மளுடைய பாடல்கள் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கட்டும். மற்றவரையும் கர்த்தருக்குள்ளாக அனல் மூட்டட்டும். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமேன்.